Welcome back to my Anglo Tamil channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சண்டேவோட ஃபுல் டே vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன வாக் பண்றேன் அப்படிங்கறத ஒரு vlog-ஆ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். சோ நம்ம சேனல்ல யாராவது உள்ள புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி இப்போ வாங்க வலவலன்னு பேசிட்டு இருக்காம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். காலையில ஒரு 9:30க்கு மேல தான் இன்னைக்கு கிச்சனுக்குள்ள வந்தேன். இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப லேசியா இருக்கும். எழுந்த உடனே வந்து டீ எல்லாம் சைட்ல போட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுச்சு. அதனால வீட்ல வந்து நூடுல்ஸ் பாக்கெட் இருந்தது. ஸோ என்னைக்குமே இந்த மாதிரி காலையில எந்திரிச்சோட நூடுல்ஸ்லாம் சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் பசியா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஆளுக்கு ஒண்ணா போட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் காலையிலே நூடுல்ஸும் கூடவே டீயும் தான் சாப்பிடலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பேருக்கும் தேவையான நூடுல்ஸ் எல்லாமே கொஞ்சமா ஷேர் பண்ணிக்கிட்டோம். கூடவே வந்து காலையிலேயே டீ போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் சூடு பண்ணிட்டு அப்படியே எங்களுக்கு தேவையான டீயும் வந்து எடுத்துட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இப்படிதான் சாப்பிட்டோம். இந்த வீடியோல ஒரு ரெசிபியுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டா இருந்தது, அதனால இதையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம மட்டும் ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா தெம்பா முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 12 o'clock மேல தான் இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது வரைக்குமே உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி பிரேக்ஃபாஸ்ட் தான் கொஞ்சம் சாப்பிட்ருக்குமேன்னு சொல்லிட்டு லேட்டாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு தான் லேட்டா ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பீஃப் பிரியாணி, அப்புறம் பாயில்டு எக், ரைத்தா, கூடவே கொஞ்சமா வந்து பீஃப் கிரேவியும் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இந்த வீடியோல பீஃப் பிரியாணி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம். பட் இந்த ரெசிபி நான் நேத்தே கூட ASMR வீடியோல போட்டிருந்தேன். ஆனா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா உங்களோட வாய்ஸ் ஓவர்லயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ பீஃப் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்திட்டு ஒரு 3ல இருந்து 4 விசில் மட்டும் விட்டுக்கலாம், உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி. அது நல்லா ஒரு 80% வெந்தா மட்டும் போதும். நான் வந்து ஒரு 4 விசில் விட்டேன். கரெக்டா வந்து ஒரு 80% வெந்தா போதும், ரொம்ப வந்து வேகக்கூடாது. ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு மூடி வைக்கும் போது நல்லா அது வெந்துடும். இப்போ அது வேகிறதுக்குள்ள ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் எப்பயும் போல் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கூடவே வந்து பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன இலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்டா அல்லது கொஞ்சமாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த சைடு நமக்கு பீஃபும் ஒரு 80%க்கு வெந்துடுச்சு. நல்லா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லைட்டாக நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஸ்டிக்கியா இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கும். ஒரு 80% வெந்தாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா பீஃப் பிரியாணி பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிரியாணியை வந்து பீஃப்ல தான் பண்ணணும்னு கிடையாது, இதை கண்டிப்பா மட்டன்லயும் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன்லயும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நான்வெஜ்ல பண்ணணும்னு தோணுதோ அதுல நீங்க இதே மாதிரி ஸ்டைல்ல பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன நம்பி கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு குக்கர்ல நல்ல குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலுமே சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதுல வந்து ஒன்னு அல்லது 2 உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸ்டா கட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்ல கோல்டன் கலர்ல நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்க வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்குனீங்கன்னா மட்டும்தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சுவையா இருக்கும். இந்த ஒரு டிப் வந்து பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிப்பு. அதனால லைட்டா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதக்கி கொடுக்கும். இப்போ நம்ம நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால அதவே ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாயை கீராமல் போட்டிருக்கேன்.
நாங்கள் எங்கள் வீட்டில் காரம் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து 3 பச்சை மிளகாயை கீராமல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை கீரி கூட போட்டுக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு நல்ல பெரிய தக்காளியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கொத்தமல்லி புதினா அந்த பேஸ்ட் இருக்குங்களா அதையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமான ஹீட்டில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் கொத்தமல்லி பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதில் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள்லாம் நான் எதுவும் போடலை. ஏன்னா எங்களுக்கு காரம் இதுவே கரெக்டாக இருக்கும். 3 பச்சை மிளகா போட்டதே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக மிளகாத்தூள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கொத்தமல்லி தூள் போடும்போதே. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லாவே எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக தெரியுது இல்லைங்களா. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த பீஃப் கறி இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதை தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து இந்த பீஃபை வேக வச்சுருந்தோம். இப்போ அந்த 1/2 டம்ளர் தண்ணி இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்சர்வ் பண்ணணும். இந்த தண்ணியெலாம் வத்துறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியமான ஹீட்டில் போட்டு அப்படியே மூடி போட்டு அல்லது இது ஓப்பனாக விட்டுறலாம் அப்படியே. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அந்த தண்ணியெலாம் ஓரளவுக்கு நல்லாவே வத்திடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுற மாதிரி இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் 2 டம்ளர் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி அரிசி ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து இதை மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் இந்த ரைஸுக்கு வந்து ஒரு 3லேருந்து 3.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜீரக சம்பா ரைஸாக இருந்தாலும் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா ரொம்பவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வேகும். இப்போ இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக லெமன் ஜூஸ் ஒரு 2 ட்ராப்ஸ் மாதிரி ஊற்றிக்கிறேன். இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு காரம் இதெல்லாம் மறுபடியும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதி வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ஆகணும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருந்தால் போதும். இன்றைக்கி நம்ம வந்து தம் வச்சு தான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதி வந்து நல்லா தண்ணி சுண்டணும். கடைசியாக இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி புதினா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் அந்த அரைச்சதோடு விடுறீங்கனாலும் விட்டுக்கலாம். இது உங்களோட விஷ் தான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரிசி வெளியே தெரிகிற அளவுக்கு தண்ணி வந்து லைட்டாக உறிஞ்சிருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துட்டு அடி எதுவும் பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து வெயிட் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உறிஞ்சா போதும். இப்போ கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி நெய் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கரெக்டாக வந்து நீங்கள் மீடியமான ஹீட்டில் போட்டுட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நான் பண்ணியிருந்த ரைஸுக்கு எவ்வளோ அழகாக நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாமல் அழகாக வெந்திருக்கும். நல்லா வந்து அரிசி தொட்டவுடனே உடையுது, நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ்ஜில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பராக முடிச்சாச்சு. நான் லஞ்செலாம் போட்டுட்டு 2 பேரும் சரி சாப்பிட்லான்ட்டு உட்காரும் போது கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. நான் வந்து இந்த தோடெல்லாம் கொஞ்சம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில். இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, நான் ஜஸ்ட் ஷேர் தான் பண்ணுறேன். இந்த தோடு வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நம்ம சும்மா இருப்போம்மா, வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்த்து அதை நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து மனசு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். இந்த தோடு எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் போட்டு பார்த்தேன். நீங்களும் எனக்கு இந்த தோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். லஞ்செலாம் நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு.
ஒரு 6 o'clock போல் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருந்தாரு. நானும் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மேக்கப் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து இப்படி வெளியே போகும்போது அல்லது இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு சூப்பரான மேக்கப்லாம் போட்டுட்டு தான் வெளியே போவேன். அது நம்மளை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரத்துக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதை ரெகுலராக எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுறது தான். அண்ட் எத்தனை பேர் வந்து இந்த விஷயத்த நோட் பண்ணீங்க? நம்ம வாங்கியிருந்த அந்த தோடில் ஒரு தோடு தான் வந்து நான் இதில் பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அதனால் வந்து நம்மளை நாமளே வந்து ரசிச்சுக்கணும் இல்லைங்களா? அதனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் போட்டிருக்க இந்த ஸ்டாரோட லைட்டுக்கு இந்த மேக்கப் ரொம்பவே அழகாக இருந்தது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக கிளிக் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஏதாவது கிறிஸ்மஸ் கிஃப்ட் மாதிரி வாங்கறதுக்காக தான் இந்த மங்களன் மங்களுக்கு வந்திருந்தோம். ஸோ நிறைய கூட்டம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு சண்டே வேற, சும்மாவே கூட்டம் அள்ளும் அப்படின்ட்டு இன்னைக்கு சும்மா வந்திருந்தோம். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் பார்த்துட்டு இருந்தாரு. நான் சும்மா இருப்பேன்னா கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கண்ணில் மாட்டின உடனே எடுத்து பேஸ்கெட்டில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஒரு பிளானிங்கில் வந்து போயிருந்தோம். ஆனால் அங்கே போன பிளானிங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறி போச்சு. நான் போன உடனே ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு திங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு வந்து இந்த ஷூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு இருந்தார். ஸோ 2 பேருமே வந்த வேலையை விட்டுட்டு மற்ற திங்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன மாதிரி கேட்டகரியில் தான் இருப்பீங்க. நம்ம அமைதியாக இருந்தாலும் அங்கே வச்சிருக்க திங்ஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே வாங்குற மாதிரி தான் இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியா தேவையான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஷாப்பிங் முடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போனதும் தெரியல, டைம் ஆனதும் தெரியல அப்படின்ற மாதிரி 2 பேரும் எப்படியோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்க வந்து இயர் எண்ட் அப்படிங்கறனால கேலண்டரும் கொடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்களும் ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 9:45க்கு மேலவே இருந்தது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் டைமே பார்த்தோம். அது வரைக்கும் ஷாப்பிங்ல ஃபுல்லா மூழ்கடிச்சாச்சு. போற வழியில பேக்கரியில ஏதாவது பிரெட் மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிரெட் கூடவே வந்து தேங்காய் பண்ணு இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து நைட்டுக்கு டின்னர் ரைஸ் மாதிரி வேணான்னு சொன்னதுனால ஓகே பிரெட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா பிரெட் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வீட்டுக்கு வந்த உடனே உங்ககிட்ட இந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் திங்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட அங்கேயே காமிச்சிருப்பேன் என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட கிச்சனுக்கு எனக்கு ரொம்ப நாளாக இந்த உப்பு ஜாடி வந்து வாங்கணும்னு ஆசை. நான் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டே இருந்தேன், என்னைக்காவது பார்க்கும்போது வாங்கிக்கலான்னு அவரும் சொல்லி வச்சிருந்தாரு. இன்னைக்கு யதார்த்தமாக இந்த மங்களன் மங்கள் போகும்போது எனக்கு இந்த ஜாடிலாம் கண்ணில் மாட்டுச்சு. அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் டைமில் போனதுனால நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஜாடி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 108, 107 இதுக்குள்ளே தான் இருந்தது. ரொம்பவே கம்மியான ரேஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே ஒர்த்து தான். அகெயின் சொல்கிறேன், இது வந்து ப்ரமோஷன் வீடியோ இல்லைங்க. நான் ஜஸ்ட் என்னோட விஷயத்த நான் வாங்கினதை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஜாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே வந்து இந்த தாளிக்கிற கரண்டி வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான். இதுவும் ஜஸ்ட் அதே மாதிரி 120, 108 இந்த மாதிரி தான் அதுவும் இருந்தது. வீட்டில் ஏற்கனவே ஒரு தாளிக்கிற கரண்டி இருக்கு. பட் அது ரொம்ப ரொம்ப பழசு. நம்ம வந்து அடுப்பில் வச்ச உடனே தீஞ்சு போயிடுது. அதனால வந்து நம்ம வேற வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து ஹஸ்பண்டை கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ கூடவே ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ வந்து அவருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அதையும் வந்து அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த ஜாடியில் உடனே உப்பு போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, கிச்சன் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, கிச்சனில் புது திங்ஸ் மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச விஷயம். அதனால ஏற்கனவே வந்து இந்த உப்பு வந்து போடாமே ஒரு பேக்கெட் அப்படியே உள்ளே வச்சுருந்தேன். இது வரைக்கும் நம்ம கிச்சனில் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த உப்புலாம் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்ச நாள் அப்படியே விடவும் வந்து காற்றுலாம் உள்ளே போயிட்டு இந்த தண்ணி விடுற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ நிறைய வீடியோஸ்லாம் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து டிப்ஸ்லாம் நான் வந்து பார்ப்பேன். அப்போ வந்து ஜாடியில் போடும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன்.
ஏற்கனவே வச்சிருந்த உப்பு டப்பா பார்த்தீங்கன்னா இந்த உப்பு டப்பா தான். இதில் தான் வந்து இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது எனக்கு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மூடிலாம் ரொம்ப டைட் ஆகிட்டு நமக்கு அவசரத்துக்கு ஓப்பனே பண்ண முடியாது. பட் எனக்கு இப்போ தான் வந்து ரிலீஃபாகவே இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா. என்னடா இவன் ஒரு உப்பு ஜாடியை வந்து வாங்கினதுக்கு இவ்வளோ சீன் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிடிச்சா இதை பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துங்க. ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வெளியே வச்சுட்டு எனக்கு டின்னருக்காக 2 ப்ரெட்டு கூடவே ஒரு தேங்காய் பன்னு கூடவே வந்து நல்லா எக் ஹாட் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டலான்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னோட டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எனக்கு மோஸ்ட்லி இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு. அதுவும் இந்த ஹாட் ஃப்ரை கூட ப்ரெட்டு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவருக்கு வந்து நம்ம மதியம் பண்ணியிருந்த பிரியாணியை லைட்டாக சூடு பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி எங்களோட டின்னர் இப்படி தான் போச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு போய் தூங்குறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 11 o'clock போல் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபைனலி எண்டிங்க்கு வந்துருச்சு. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.